ஒரு வீட்டில் 4 பேர் கொண்ட அழகிய குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களது வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருந்ததால் எமி எனும் பூனை ஒன்றை வளர்த்து வந்தார்கள். பூனை வந்ததும் எலிகளால் முன்பு போல தானியங்களை திருட முடியவில்லை. பூனையை விரட்ட வேண்டும் அல்லது எங்களது நண்பனாக்க வேண்டும் என்று ஒரு எலி தன்னுடைய கூட்டத்தினரிடம் கூறியது. அதை கேட்ட கிழட்டு எலி, பூனை நம் ஜென்ம விரோதி, அதை நண்பனாக்க வேண்டாம். பூனையை விரட்டுவது நம்மால் முடியாது, அதனால் நாம் வேறு இடத்திற்கு செல்வோம் என்றது. இதை கேட்டு ஏனைய எலிகள் வீட்டை விட்டு வெளியேறின. பூனையை நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன எலி மட்டும் போகவில்லை. எப்படியாவது பூனையை நண்பனாக்கி கூட்டு கொள்ளையடிப்போம் என்று அந்த வீட்டிலேயே தங்கிவிட்டது. ஒரு நாள் பூனையிடம் மாட்டிக்கொண்ட எலி, பூனையாரே பூனையாரே, என்னை விட்டுவிடு, நான் உன் நண்பனாக விரும்புகின்றேன். என்னை விட்டுவிட்டால் தினமும் உனக்கு விதம் விதமான உணவு தருவேன் என்றது. பூனையோ, நீ நாளை தரும் தின்பண்டங்களுக்கு ஆசைப்பட்டு இன்று கிடைக்கும் உன் கரியை இழக்க நான் முட்டாள் இல்லை என்று சொல்லி எலியை கொன்று ருசித்து சாப்பிட்டது. நீதி: எதிரிகளிடம் நியாயம் எதிர்பார்ப்பது தவறு.